வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய டாபிக்கை பார்க்க போறோம். என்ன டாபிக்? தமிழக பாஜக மாநில தலைவர் பொறுப்புல இருந்து அண்ணாமலை நீக்கப்பட போறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அதிமுகவுடைய கூட்டணிக்காக, அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்வதற்காக அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு இபிஎஸ் கோரிக்கையை முன்வச்சதாகவும், அதிமுகவுடைய கூட்டணிக்காக அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்க அமித்ஷா முடிவில் இருப்பதாகவும் சமூக வலைதளத்தில் சில பேர் பதிவுகள் போட்டுருக்காங்க. இப்படி தவறான பிளண்டர் மிஸ்டேக்லாம் பண்ண மாட்டாங்க டெல்லி மேலிடம், பாஜக மேலிடம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நேற்று அண்ணாமலை அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப டல்லாக பேசியிருந்தார் அண்ணாமலை அவர்கள். இந்த கூட்டணி குறித்த விவகாரம் பேசும்போது ரொம்ப டல்லாக பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கட்சியுடைய தொண்டனாக பாடுபடக்கூட நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருந்தாரா. இதை வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை பேசினது டெல்லியில் எடுபடலையோ, டெல்லி மேலிடம் அமித்ஷா அவர்கள்லாம் வேற ஒரு கணக்கு வச்சுருக்காங்களோ, குறிப்பாக அதிமுக சொன்னதுக்கு டெல்லி மேலிடம் சம்மதிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான சில சந்தேகத்தை வந்து எழுப்பியிருக்கு. அதனால் சமூக வலைதளத்தில் பல பேர் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க. பாஜகவுடைய மேலிடம் அஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? தமிழக பாஜகவில் தற்கொலைக்கு சமம். தமிழக பாஜக சூசைட் பண்ணுறதுக்கு சமம் அது, அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிறது. ஏன்னா அவ்வளவு ஹார்ட் ஒர்க்கை வந்து பண்ணியிருக்காரு. கடந்த 2-3 வருடங்களில் எங்கே இருந்த பாஜகவை எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. சிங்கிள் டிஜிட் பார்ட்டி, நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி பாஜக அப்படின்னு எல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 11லிருந்து 12 விழுக்காடு வாக்குகள் பிஜேபிக்கு இருக்கு. வாங்கி காமிச்சிருக்காங்க, ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள். நீங்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதி வாரியாக என்டிஏ 2வது பொசிஷன் பிடிச்ச தொகுதிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 81. அப்போனா அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளியிருக்கு என்டிஏ அலையன்ஸு. 81 தொகுதியில் 25 விழுக்காடுக்கு அதிகமான வாக்குகளை பெற்ற தொகுதிகள் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா 36 தொகுதிகளில் 25% அதிகமான வாக்குகள் 2024 பிஜேபி வாங்கியிருக்கு. 25% மேலே. எந்த ஒரு பெரிய திராவிட கட்சிகளோடலாம் கூட்டணியே இல்லை. பிஜேபி தலைமையில் கூட்டணி அமைச்சு 25% மேலே ஓட் ஷேர் வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ அண்ணாமலையுடைய கணக்குப்படி 5 முனை போட்டி தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, விஜய் 5 முனை போட்டி நடக்குது அப்படின்னா 25 விழுக்காடுக்கு அதிகமான வாக்குகளை வாங்கிட்டாலே போதும். 2024 வாங்கினதை தக்க வச்சுக்கிட்டாலே போதும். பல தொகுதிகள் வெற்றி பெற்ற தொகுதிகளாக கன்வெர்ட் பண்ண முடியும் என்டிஏனால. அதனால் எவ்வளவு சாதனை படைச்சிருக்காரு அண்ணாமலை. அண்ணாமலை அப்படி இருந்தும் சில விஷயத்தை விட்டு கொடுக்குறாரு. என்னது? தமிழ்நாட்டுடைய நலனுக்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. உதாரணத்துக்கு அதிமுகவோட கூட்டணி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தார்ல, ஒரு சேஞ்சு. திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயார். ஆனால் அப்படி கூட்டணி வைக்கிறதுலையும் பாஜகவுடைய நலன் இருக்கணும். அதிமுக கொடுக்கக்கூடிய 5 தொகுதி 10 தொகுதி இதில் போட்டிடுறதுனால பாஜகவுடைய வளர்ச்சி இருக்காது. நமக்கு தகுதியான தொகுதிகளை கொடுக்கணும். நமக்கு தெரியுமில்ல எவ்வளோ வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியுமில்ல, அதுக்கு ஏற்றவாறு தொகுதிகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய கருத்து. அப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சாலும் ஓகே தான், ஆனால் பாஜக கேட்கக்கூடிய தொகுதிகள் அந்த நம்பர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய கருத்தாக இருக்குது. நியாயமான கருத்து தான். ஏன்னா 2% 3% பார்ட்டி கிடையாது இன்றைக்கி பிஜேபி. தமிழகத்தில் 3வது பெரிய கட்சியாக இன்றைக்கி பாஜக இருக்குது. அப்போ அண்ணாமலை இது மாதிரியான விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, தமிழகத்துடைய வளர்ச்சியே ஒரே நோக்கம், தமிழகத்துடைய திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவதே ஒரே டார்கெட்டு அப்படின்னு அண்ணாமலை பேசுகிறாரு. அப்போ அதிமுகவோட கூட்டணி வைக்க ஓகே தான், ஆனால் 2021 மாதிரி அதிமுக பண்ணிடக்கூடாது. 10 தொகுதி 15 தொகுதி 20 தொகுதி அதுவும் நான் கொடுக்கக்கூடிய தொகுதிகளில் தான் போட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தொகுதியை 2021 அண்ணாமலை கேட்டார். ஆனால் என்ன கொடுத்தாங்க? அரவக்குறிச்சி தொகுதியை கொடுத்தாங்க. தமிழகத்திலேயே இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் அரவக்குறிச்சியும் ஒன்று. அண்ணாமலையை அந்த பக்கத்து இங்கே போட்டிட்டு அண்ணாமலை தோத்துருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சும் அங்கே வந்து நிப்பாட்ட வச்சாங்க. அதே மாதிரி தான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. பாஜக அந்த தொகுதிக்காக எலெக்ஷன் வேலை பார்த்தாங்க 2 வருஷம். ஆனால் பாஜகவுக்கு ஒதுக்காமல் அந்த தொகுதியை பாமகவுக்கு ஒதுக்குனாங்க. நீங்கள் ஜான் பாண்டியன் இருக்கார் பார்த்தீங்களா, ஜான் பாண்டியனை அவரை வந்து தென் தமிழகத்தில் ஏதாவது ஒரு தொகுதியை அவருக்கு கொடுக்காம எக்மோரை அவருக்கு கொடுக்குறாங்க. இது மாதிரியான சிக்கல் வந்து 2021 இருந்துச்சு. அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் அதிமுக பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் அண்ணாமலையுடைய ஒரே டிமாண்டாக இருக்குது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய டிமாண்டு தான். ஆனால் கூட்டணிக்காக அண்ணாமலையை வழிகிட ஆக்குறத பாஜக தொண்டர்கள் 1% கூட ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படிங்கிறதான் கள நிலவரமாக இருக்குது. அதிமுகவோட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்குங்க அப்படின்னு இபிஎஸ் சொன்னதாக செய்திகள் வெளிவந்துச்சுல. ஏன் அண்ணாமலையை நீக்கணும்னு சொல்கிறாங்க தெரியுமா? இந்த தொகுதி நம்பர்ஸ் தொடர்பான ஆலோசனை நடந்தாலோ, எந்தெந்த தொகுதியில் போட்டி அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நடந்தாலோ அண்ணாமலை கட் அண்ட் ரைட்டாக பேசுவார்.
இது வேணும், இவ்வளோ நம்பர் வேணும், எங்களுக்கு அந்த தகுதி இருக்குது, இவ்வளோ ஓட்சார் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அடித்து பேசுவார். அப்போ அண்ணாமலை அந்த தலைவர் பொசிஷனில் இருந்தால் இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காங்க. அப்போ தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்டை முன் வச்சதாகவும், அதுக்கு டெல்லி மேலிட தலைவர்கள் ஓகே சொல்லி அண்ணாமலையை வந்து பலிக்கடை ஆக்குனாங்க அப்படின்னா நாங்கள் பிஜேபிக்கே ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் நிறைய பேர் இப்போ பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. அண்ணாமலை 4 வருஷம் அவர் உழைத்து இந்த பொசிஷனுக்கு பாஜகவை கொண்டு வந்திருக்காரு. அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதற்காக அண்ணாமலையுடைய கடுமையான உழைப்பை உதாசீனப்படுத்தினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பிஜேபி ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். 2019 பிஜேபி எந்த நிலைமையில் இருந்துச்சு, மறுபடியும் அந்த பொசிஷனுக்கே போகும், அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கினீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டோம் நிறைய கருத்துக்களை பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வை என்ன? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.